கண்ணா புண்ணா விலைவாசி ஏற்றம், ஆனா சரக்கு டாஸ்மாக் வியாபாரம் 95 கோடி. கேக்குறேன், ஒரு படத்துக்கு டைட்டில் வைக்கிறாங்க, வா குவார்டர் கட்டிங். என்ன தமிழ் டைட்டில்? நீ உலகத்துக்கெல்லாம் வியாக்கியானம் பேசக்கூடிய கலைஞர் பேரனை கூப்பிட்டு கேட்க முடியாதா? அஞ்சாறு அழகிரோட புள்ளனா கேட்க முடியாதா? சன் டிவில வந்து உனக்கு அத்தனை சீரியல் கிடைக்குன்னா நீ என்ன ஜால்ராய்டு பண்ண தெரியாதா? என் தொலைக்காட்சி வரதுக்கு முன்னாடி விமர்சனம் பண்றது நீ யாரு? நான் உணர்ச்சி உள்ள தமிழன், மானமுள்ள தமிழன், வீரமுள்ள தமிழன், துணிச்சலான தமிழன், தோட தட்டிட்டு வந்து நிக்கிற தமிழன், ஒன்னா மாறி தோட நடிக்கிற நூலறிவு படைத்தவன். ஒன்னும் பண்ண நீ நான் இறையோட அருள் பெற்றவன். நீ எல்லாம் நாட்டை ஆண்டு கொண்டிருப்பவரோட காரணியை கடிவில் படைக்கிறவன். நான் ஆண்டவனுக்கு மட்டுமே பயப்படுறவன். சேலஞ்சா பேசுறேன். Suppers and uppers and dippers. One stage they play. Suppers and uppers and dippers. One stage they play. Suppers and uppers and dippers. One stage they play. Suppers and uppers and dippers. நீ வந்து அதிமுக கூட்டணியில டெஸ்க்ல எழுதி நீ டெஸ்க் ஒர்க் பண்ற. விஜயகாந்துக்கு ஜாப் அடிக்கிற எல்லாம் தமிழன் இல்ல. இந்த தமிழன் நீ என்ன கொம்பு, நீ என்ன கவர் ஸ்டோரி, எவ்வளவு கவர் வாங்குற, எதுக்கு கவர் ஸ்டோரி பத்திரிகையில வருது? நானும் பத்திரிகை நடத்துறேன். இந்த ரூட்டா என் சூழ்நிலை காரணமா நான் திமுகவின் ஆளுங்கட்சியில கொள்கை பரப்பு சேர்ந்தப்ப பத்திரிகை நடத்த முடியாம நிறுத்துறேன். திரும்ப என்ன எழுதுவோட பிடிக்க வைக்காத. பிடிச்சா பத்தி எரியும். அப்பத்தான் என்ன பத்தி உனக்கு புரியும். Suppers and uppers and dippers. One stage they play. Suppers and uppers and dippers. One stage they play. Suppers and uppers and dippers. One stage they play. Suppers and uppers and dippers. கபார் விரைவில் தொலைக்காட்சி வருவேன். அவனை பண்ண வேலை கடைசியில் அந்த அம்மா இந்த ஆந்திராவில் கைது பண்ணி கொண்டாந்து உள்ளே போட்டுச்சு. கடைசியில் முடிஞ்சிச்சு. கடைசியில் பார்த்தோம்னா இந்த நாட்டை இவங்க 2 பேரும் பண்ண ஒன்று சேர்ந்து பண்ண அநியாயம். 2 பேரும் ஒன்றா கும்பகோணத்தில் குளிக்க போய் அது ஒரு கதை தெரியுமா? இந்த சாமியார் பயில்கள் நினைச்சார் நமக்கு ராத்திரி பகலாக தூக்கம் வர மாட்டேங்குது. அவன் அந்த ஜெயலலிதாவையும் கூட்டிகிட்டு போய் இந்த சாமியாரும் அந்த சங்கராச்சாரியும் கூட போய் கும்பகோணத்தில் அந்த மாசிமக குளத்தில் குளிக்கிறேன்னு இவங்க குளித்தாங்க. அப்போ கூட அவங்க கட்சிக்காரங்களாம் ஒரு வால்பூஸ் அடிச்சு ஓட்டினாங்க. புரட்சி தலைவி குழந்தையை நோக்கி குளிக்க வருகிறார், அனைவரும் வாரீர், ஆதரவு தாரீர். உலகம் தோன்றிய காலத்திலிருந்து குளிக்கிறதுக்கு வால்பூஸ் அடிச்சு கூப்பிட்ட ஒரே கட்சி அது ஒன்று தான். இதை விட பெரிய அநியாயம். குளிச்சாங்க. கும்பல் கொஞ்சம் நஞ்சா இல்லை. ஆமாம், அடே அப்பா, எந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கூட அவ்வளோ பேர் திரண்டு போனதில்லை. அவ்வளவு பேர் ஆர்வத்தோடு வந்தான். இவங்க குளிச்சுட்டு எந்திரிச்சு வந்துட்டாங்க. கடைசியில் 200 பேர் சேர்த்து கிடந்தான். என்னால் இன்னும் கற்பனையே பண்ணி பார்க்க முடியல. குளிக்கிறத பார்த்துட்டு செத்த ஒரே நாடு தமிழ்நாடு தான்.
அவன் எவ்வளவு அதிர்ச்சி அடைஞ்சிருந்தான், ஸ்பாட்லே செத்துருப்பான். இப்போ என்னால கற்பனை கூட பண்ண முடியல. அப்புறம் திருச்சிக்கு பக்கத்தில் ஒரு சாமியார் வந்தான், பிரேமானந்தா அப்படின்னு. அப்போ தான் இந்த அம்மா ஜெயலலிதா அந்த சாமியாரை பார்க்க தோழியை கூட்டிகிட்டு போச்சு. என்னடா இவ்வளவு தடப்படலாம் போகிறாங்களேன்ட்டு. இப்போ கூட போச்சு, காலஸ்தீன் ஒரு ஊருக்கு போச்சு. அவன் கோயிலை காணான்னு தேடிக்கிட்டு இருக்கான். அட என்னடா தொட்டது, இது என்ன ஜென்மம் எங்களுக்கும் தெரியல. அப்போ அந்த இங்கேருந்து அவன் தோழியை கூட்டிகிட்டு அவன் பிரேமானந்தாவை பார்க்க போய், நாங்கள் வாயை வச்சு சும்மா இருக்காமல் எங்கெங்கம்மா போகிற, அவன் பாட்டுக்கு திருச்சியை குறுக்க போந்து போறியேன்னு கேட்டு, நான் பிரேமானந்தா சாமியாரை பார்க்க போகிறேன், அவர்கிட்ட என்ன விசேஷம்? இல்லை, அவர் வாயிலேருந்து லிங்கம் எடுக்கிறாராம். இப்போ லிங்கம் வாய் வழியாக வருதா? சரி சரி வரட்டும். அந்த லிங்கம் கூட வழி கண்டுபிடிச்சி வச்சுருக்கு. ஆமாம், அது பைபாஸில் வருது. வரும் போ அப்படின்னு. கடைசியில் என்னென்னா, அவன் பண்ணின மோசடியில் போலீஸ் அவனை கைது பண்ணி கொண்டுட்டு போய் கோர்ட்டில் நிறுத்தின பின்னாடி அவனை காப்பாற்றுறதுக்கு இந்தியாவிலே பெரிய வக்கீல் யாரான்னு கேட்டான். ராம் ஜெத்மலானின்னு. அந்த ராம் ஜெத்மலானியை கொண்டாந்து கோர்ட்டில் நிறுத்தி சாமியார் பெரிய பரம யோக்கியர்னு வாதிட வச்சு கடைசியில் 2 ஆயுள் தண்டனை. என் கடவுள் சாமியாரை காப்பாற்றலையே, அவர் வாயிலிருந்து வந்த லிங்கம் காப்பாற்றலையே, இயற்கையாக இருக்கிற லிங்கமும் காப்பாற்றலையே, இருக்கிற இடத்துல இருக்கிற லிங்கமும் காப்பாற்றலையே. என்னாச்சு? நாளைக்கு கடலூர் ஜெயிலில் ஒரு ஆளை பார்க்க போகிறேன், அதிகாரியை பார்க்க போகிறேன், சாமி தான் நின்றுட்டு இருந்துச்சு. ஏன்னா சாமி லிங்கம் வருதா அப்படின்னு, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணுன்ட்டு போனான் அந்த ஆள். நீங்கள் வர நேரம் பார்த்தா நான் இங்கே நின்று பாருன்ட்டு. அது மாதிரி இப்போ நம்ம செய்ய வேண்டிய காரியமே இந்த இன்னொருத்தன் இப்போ மாட்டானே நித்யானந்தான்னு ஒருத்தன், ஸோ இவனை போலீஸ் பிடிச்சதும் பொட்டாம்பார் ஒரு போடு. போலீஸ் கேட்குது, என்ன மரண தைரியமாக அவன் சொல்கிறான், நான் சட்டப்படி எந்த தவறும் செய்யவில்லை. அஷாம்பார், சட்டப்படி எந்த தவறும் செய்யவில்லை. ஏடா பைத்தியக்காரா, இதை கேட்டுக்கிட்டு இருக்கான் பத்தியா இந்த நாட்டில். இதுக்கு இந்த வேலை செய்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி, ஹைகோர்ட் நீதிபதி, செஷன்ஸ் கோர்ட்டு நீதிபதி, சப் டிவிஷனல் மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு நீதிபதி, இந்த உலகத்தில் இருக்க வக்கீல் எல்லாரும் சாட்சி வச்சுக்கிட்டா செய்வான் பரதேசி நாயே. சட்டப்படி நான் எந்த தப்பும் செய்யவில்லை. அவனுக்கு இருக்கிற சொத்தெல்லாம் கணக்காடுறான்னா மத்திய சர்க்கார் சொத்தை இருக்கும் போது இருக்கு அவனுக்கு. இவ்வளவு சொத்தையும் கொண்ட கொடுத்துட்டு இந்த நாட்டில் எவ்வளவு பேர் ஏமாளியா இருக்காங்கன்னா, இந்த பெரியாரினுடைய இந்த இடைவெளியிலேயே இவ்வளவு காரியம் நடந்திருக்குன்னா, பெரியார் அத்தனை காலமும் எவ்வளவு சக்திகளை எடுத்து போராடி நம்மை காப்பாற்றி இருப்பாருங்கிறத இப்பவாவது இந்த நன்றி உள்ள நாடு நினைச்சு பார்க்குமா? எனக்கு இருக்கிற ஆதங்கமே அதுதான். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், இந்த சாமியார்களையெல்லாம் நம்ம ஒன்றும் பகைச்சிக்கவும் வேண்டாம், ஏற்றுக்கவும் வேண்டாம். அவனு ஏதோ பணத்துக்கு பணமாச்சு, தொழிலுக்கு தொழிலாச்சு, சௌரியத்துக்கு சௌரியமாச்சுன்னு பண்ணுறானுவ. உடல் உழைக்காமல் பார்க்குற வேலை இது ஒன்று தான் கண்டுபிடிச்சிருக்கானுவ. அதனால் இவனுக்கு ஒரு வழி பண்ணணும்னா, அரசாங்கத்தில் அனுமதி வாங்கித்தான் சாமியாராக வரணும்னு ஒன்று போடணும். எவன் சாமியாராக வந்தாலும் அரசாங்கத்தில் பர்மிஷன் வாங்கிட்டு வா. 1ஆம் கிளாஸில் சேர்க்கணும்னா கூட நீங்கள் மனு தாக்கல் பண்ணால் தானே, அப்போ கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வந்து எல்லாம் பண்ணால் தானே சேர்த்துக்கிறீங்க குழந்தைகளையே. அது மாதிரி சாமியார் பேல் என்ன அவனா நினச்சா காவியை கட்டிக்கிட்டு கண்ட இடத்துல படுக்கிறதுனா அவனுக்கு ஒரு லைசன்ஸ் கொடுக்கையில் அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு நீ சாமியார் ஆகிறியா? ஆமாம். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லையே? இல்லை. எங்கள் முன்னாடியே கையெழுத்து போடு. இதுக்கு கீழே இருக்க கண்டிஷனில் கையெழுத்து போட்டிருக்க. என்ன கண்டிஷன்? ஜிஹெச் ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து இந்த ஆபரேஷனை பண்ண வேண்டும். உலகத்தில் ஒரு பய சாமியார் வேலைக்கு வரமாட்டான். ஆமாம். என்னத்துக்கு? பெண்களுக்கு குழந்தை வேண்டாம்னா கர்ப்பப்பையை எடுத்துறாங்களா இல்லையா? அது மாதிரி இவனுக்கான லக்கேஜ் மாதிரி போடு தூக்கி எல்லாம் கழட்டி போட்டு கொண்டுட்டு போய் மொட்டையா போடு. அப்போ எங்கே கடவுள் வர்றாரு, பரமசிவன் ஆட்டுறாரு, பார்வதி ஆட்டுறான்னு நான் பார்க்குறேன். எங்கே வந்து ஆட்டுறான்னு நான் பார்க்குறேன். ஏன்னா காலம்புறா ஒரு தலைமுறைக்கு ஏமாத்துறதுக்கு இல்லை. எவ்வளவு சக்திகளை எதிர்த்து போராடி இருந்திருந்தால் பெரியார் எங்கே வெற்றி பெற்றார் என்றால், பெரியார் எங்கே வெற்றி பெறுகிறார் என்றால், எந்த மாநிலத்திலே ராமாயணம் பிறந்ததோ,
எந்த ராமாயணத்திலே மகாபாரதம் பிறந்ததோ இந்த ராமாயணத்தை வச்சே நம்மளை இந்த பயிலு ஒரு தலைமுறைக்கு ஏமாத்தினாங்க. ஆமாம், பெரியார் இருக்கையில் அது 4 ரோட்டில் சேலத்தில் போட்டு செருப்பாலே அடிச்சார். அப்போ இந்த பாக்கியிருந்த சாமியாரெல்லாம் வாயை மூடிக்கிட்டான். ஒரு பய வாயை திறக்கலை. ஆனால் எங்கள் கலைஞர் இந்த இலங்கைக்கும் இந்த இதுக்கும் சேசம்சர் திட்டம் கொண்டு வந்தார் இல்லையா, அப்போ அது ராமர் கீழே இருக்காரு, பாலம் கட்டாரு, கிளப்பி விட்டானுவ. ராமர் இங்கே ஏண்டா வந்து பாலம் கட்டாரு, அவர் என்ன இன்ஜினியரானு கலைஞர் கேட்டார். அவர் தலையை கொண்டா, ஆளை கொண்டா, கழுத்தை கொண்டாட்டானு உள்ள. பெரியார் செருப்பால் அடிச்சப்போ சும்மா இருந்தானுவ. இப்போ தெரியுதா பெரியாரின் சக்தி என்னன்னு? பெரியார் இல்லைங்கிறதுனால கலைஞர் தலையை கொண்டாட்டான். பெரியார் செருப்பால் அடிச்ச அன்னைக்கு, ராமரையே செருப்பால் அடிச்ச அன்னைக்கு அவர் மயிரை கொண்டான்னு சொல்லக்கூட இந்த உலகத்தில் நாதி இல்லடா. தெரியுதா? இப்ப தெரியுதா சக்தி என்னன்னு, அவருடைய வலிமை என்னன்னு? இவ்வளவு அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டு இன்னைக்கு அவர் பெரியாரினுடைய விலை மதிக்க முடியாத சாதனை என்னன்னா, நான் நினைச்சு பூரிச்சு போறது என்னன்னா, எந்த நேருவினுடைய மாநிலம் உத்தரப்பிரதேசமோ, எந்த வாஜ்பாய் பிறந்த மாநிலம், உயர்ந்த பிராமணன் எல்லாம் பிறந்த மாநிலம் உத்தரப்பிரதேசமோ, எந்த வேதத்தை கொண்டு வந்த மாநிலம் உத்தரப்பிரதேசமோ, எந்த ராமாயண மகாபாரதங்களை கண்டுபிடித்த மாநிலம் உத்தரப்பிரதேசமோ, அந்த உத்தரப்பிரதேசத்தில் அத்தனை மந்திரங்களையும் மாயங்களையும் மூட நம்பிக்கைகளை அடித்து நொறுக்கி தவிடுபடியாக்கி ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்மணியை அடங்கே முதலமைச்சராக வர முடிந்தது என்றால் பெரியாரின் கொள்கை உத்தரப்பிரதேசத்தை தாண்டியது. அசு நொறுக்கிட்டமா இல்லையா? ஆட்சியை பத்தி கேட்காத, அதை அவங்க நடத்துறாங்க. நான் சொல்றது ஒரு தாழ்த்தப்பட்டவர் அங்க வந்து உட்கார்ந்தா இல்லையா? பிராமணர்களின் குகை நாடு ஏதோ உத்தரப்பிரதேசத்தை. இப்ப பெரியார் எந்த இனத்துக்கு போராடினாரோ அந்த இனம் உத்தரப்பிரதேசத்தை கைப்பற்றியது என்பதுதான் இந்தியாவின் தலைநகரத்தை கைப்பற்றியதுக்கு சமமான அந்த வலிமை பெரியார் கொள்கை பெற்றது. அப்பொழுதுதான் இந்த மாயாவதி எப்படிமா நீங்க முதலமைச்சராக வந்தீங்க என்னப்ப அந்த அம்மா ரொம்ப ஈஸியாக ஒன்று சொன்னிச்சு. நான் என்ன பண்ணேன், இந்த பக்கத்தில் பெரியார் படமும் இந்த பக்கத்தில் அம்பேத்கர் படத்தையும் குத்திட்டு ஓட்டு கேட்டேன். அந்த கொள்கை தான் என்னை இந்த நாற்காலியில் அமர வைத்தது உத்தரப்பிரதேசத்தில். இப்போ கூட பெரியார் கொள்கை எங்கே ஜெயிச்சிருக்கு தெரியுமா? இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட்டு கட்டின காலத்திலேருந்து பார்ப்பான் தான் நீங்கள் பெரியார் நான் இல்லாத காலத்திலேயும் என் கொள்கை வெற்றி பெற்றது என்றால்தான் அது எனக்கு பெருமைன்னு சொன்னாரே. இப்போ நீங்கள் பாருங்க, இந்த நாட்டில் அவ்வளவு பிராமண ஆதிக்கத்தையும் தகத்தறிந்து அவன் எந்த மாநிலத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு தாழ்த்தப்பட்டவர் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதியாக வந்தான் என்கிற வரலாறை வீரமணி காலத்திலே பார்த்து விட்டோமே. அதை விட இந்த உலகத்தில் எங்களுக்கு என்ன பெருமை வேண்டும்? அதே நீதிபதியை கொண்டு வந்து சென்னை ஹைகோர்ட்டிலே உட்கார வைத்து அம்பேத்கர் சிலை இதே வீரமணி வாழுகிற காலத்திலேயே, கலைஞர் காலத்திலேயே திறந்து விட்டோமே. இதை விட எங்களுக்கு என்ன பெருமை வேண்டும்?